ஒரு ஊரில் ரேகா மற்றும் யுவராஜ் ஒரே ஏரியாவில் வசித்து வந்தனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ரேகாவின் பக்கத்து வீட்டில்தான் யுவராஜும் வாழ்ந்து வருகிறார். சிறுவயதிலிருந்தே இருவரும் பள்ளிக்கு ஒன்றாகத்தான் செல்வார்கள், ஒன்றாகத்தான் வருவார்கள். அந்த அளவுக்கு இவர்களுடைய நட்பு மிகவும் நெருக்கமாக இருந்தது. இருவருக்கும் காதல் என்றால் என்னவென்றே தெரியாத நிலைமைதான். இவ்வாறு பல நாட்கள் கடந்தன, பல மாதங்கள் கடந்தன, பல வருடங்கள் கடந்தன. ஒரு சமயம் ரேகா தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துக்கொண்டு கோவையில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் வேலைக்கு சென்றாள். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த வேலை ரேகாவுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் நண்பர்களின் அறிவுரையை ஏற்று அந்த பணியை தொடர்ந்தாள். ரேகா சில நாட்கள் கழித்து சந்தோஷமாக தான் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் அந்த நிகழ்வு நடந்தது. ஆம், ரேகாவின் தந்தை இறந்துவிட்டார் என்று ரேகாவின் பக்கத்து வீட்டுக்காரரான யுவராஜ் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவித்தார். இந்த செய்தியை கேட்டதும் ரேகா திகைத்துப் போகின்றாள். யுவராஜ் பேசுவது ரேகாவுக்கு புரிய பல நேரங்கள் ஆனது. இந்த செய்தியை தாங்கிக் கொள்ள முடியாமல் உடனடியாக தன்னுடைய கிராமத்துக்கு புறப்பட்டார். இரவு நேரம் என்பதால் இவளுக்கு பேருந்து ஏதும் கிடைக்கவில்லை. இவளின் ஆறுதலுக்கு கூட யாரும் அருகில் இல்லை. நீண்ட நேரம் கழித்து ஒரு பேருந்து வந்தது. அதில் ஏறி தன் தந்தையை பார்க்க கிராமத்திற்கு வந்தால் அப்போது ரேகாவுக்கு பக்க பலமாக இருந்தது யுவராஜ் மட்டுமே. யுவராஜ் மட்டும்தான் ரேகாவுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தார். யுவராஜ் தான் ரேகாவுடைய எல்லா விஷயத்திலும் கூடவே இருந்து இறுதி சடங்கை முடித்தார். இதனால் ரேகாவிற்கு யுவராஜிடம் பாசம் மேலும் அதிகமானது. ஆனால் அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. சில வாரங்கள் கழித்து அவன் மீண்டும் பணிக்கு திரும்பினாள். யுவராஜுக்கு ரேகை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. இதை தன் தம்பியிடமும் நண்பர்களிடமும் கூறினார். சில நாட்கள் கழித்து யுவராஜ் அவர்களுடைய நண்பர்கள் ஆத்து பக்கத்திற்கு வருமாறு அழைத்தனர். யுவராஜ் தன்னுடைய நண்பர்களை காண ஆத்திற்கு சென்றார். அப்பொழுது யுவராஜுடைய நண்பர்கள் ரேகாவிற்கு கால் செய்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்த சொன்னார்கள். யுவராஜ் நண்பர்கள் கூறுவதை மறுக்காமல் ரேகாவிற்கு கால் செய்தார், தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினார். ரேகா ஊருக்கு திரும்பும்போது இரவு நேரங்களில் யுவராஜ் தனியாக சந்தித்து பேசுவது வழக்கம். இவ்வாறு இருவரும் நீண்ட காலம் காதலித்துக் கொண்டே இருந்தனர். ஆனால் சில வருடங்கள் கழித்து ஒரு சிறு காரணத்தால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இருவரும் பிரிவார்கள் என்று எண்ணிய நிலையில் ரேகாவின் தோழியான நிஷா இருவரையும் இணைத்து வைத்தனர். இப்போது இரு வீட்டு சம்மதத்துடன் இந்த திருமணம் நடக்க இருக்கிறது.